காந்தா எப்போவுமே என்ன சொல்கிறதுனா ஒரு 200 300 செலவு பண்ணி ஒரு படம் பார்க்கும்போது கொடுத்த காசுக்கு வர்த்துரா அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட வெளியே வரதே பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம பெரிய சக்ஸஸ்ஃபுல்லு. துல்கர் சல்மான் தமிழில் அவர் சூஸ் பண்ணுற ஸ்கிரிப்ட்ஸு உண்மையாகவே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சூஸ் பண்ணுவார். இந்த காந்தா படம் பார்த்ததுக்கப்புறம் ஒரே ஒரு விஷயம் தான் மைண்டில் எனக்கு சொல்ல தோணுது, இதாண்டா சினிமா. இந்த ஒரு மீம் ஒன்று வரும் பார்த்தீங்களா, ஒரு தாத்தா உட்காந்து எல்லாத்துக்கும் எப்படி பண்ணுவார், இதாண்டா சினிமான்னு. அந்த மீமு இந்த படத்துக்கு ஆப்டாக பார்த்தீங்கன்னா சூட் ஆகும். ஒரு 6 வருஷத்துக்கான ஹார்ட் ஒர்க், இத்தனை நாள் வெயிட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணியிருக்காங்க தமிழ் சினிமாவில். ஐ திங்க் இந்த வருஷத்தோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிங்க காந்தா. என்ன ரீசன்ஸ் அப்படின்னா நிறைய சொல்லலாம். ஆக்டிங்காக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், ஸ்டோரியாக இருக்கட்டும், டெக்னிக்கல் ஒர்க்காக இருக்கட்டும், எல்லாமே சேர்த்து தான் நான் சொல்கிறேன். நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸை அதிகமாகவே வச்சுட்டே போங்க. ஸ்டீல் பண்ணிட்டாருங்க ஷோவை துல்கர் சல்மான் ஆக்டிங்கில். இவருக்கு இந்த நேஷ்னல் அவார்டு, ஸ்டேட் அவார்டு இதெல்லாம் தேவையே இல்லை. இதுக்கு மேலே ஏதாவது ஒரு அவார்டு இருந்தால் இவரோட பேரில் கொடுத்துட்டா கரெக்டாக இருக்கும். அப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஹீரோயின் பாக்யஸ்ரீ, இவங்களை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஐ திங்க் தெலுங்கு சினிமாவில் பெருசாக இவங்களை யூஸ் பண்ணலன்னு தான் நினைக்கிறேன். பின்னிட்டாங்க. டெரிஃபிக்கான பெர்ஃபார்மன்ஸுங்க. ஐ திங்க் இந்த படத்தில் நான் நடிகரம் பாடுற அப்படின்ற மாதிரி ஒரு டாமினேட் பண்ணி நடிச்சிருக்காங்க. வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸுங்க. சரி, ஓகே, நம்ம இந்த படத்தை பற்றி பேசணும் அப்படின்னா காந்தா அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு மாடர்ன் ஏஜ் மூவியான்னு கேட்டால் இல்லை, ஒரு செம்ம கிளாசிக்கான ஒரு படம் எடுத்திருக்காங்க. 1950s 1960s பேஸ் பண்ணி. இப்போ சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு ஈகோ கிளாஷ், ஒரு இன்வெஸ்டிகேஷன் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அது சினிமா அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் படம் எடுத்தால் எப்படி இருக்கும், அப்படிதான் அந்த படமே. இந்த மெட்ராஸ் மூவிஸ் அந்த காலத்தில் இந்த தமிழ் சினிமா அதுக்குள்ளே ஆக்சுவலாக ஏன் துல்கர் சல்மான் வராரு, அவரோட பேஷன் என்ன, அதுக்கப்புறம் எங்கே ஈகோ கிளாஷ் நடக்குது, ஒரு ட்ராமா எங்கே நடக்குது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கிளியரா ஆன் டு த பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா செல்வமணி செல்வராஜ் அவர்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப். இந்த படத்துக்கு எத்தனை பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்களோ, டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், டைரக்டர்ஸாக இருக்கட்டும், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் தான் நான் சொல்லுவேன். ஜேஎக்ஸ் விஜயோட மியூசிக்குங்க. கம்ப்ளீட் த மூவியில் ஒரு மிகப்பெரிய ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா அவரோட மியூசிக் தான். இந்த பீரியாடிக் மூவிஸ்ன்னு சொல்கிறது தானே, இந்த பழைய காலத்தை டச் இப்போ கொண்டு வரது ரொம்பவே கஷ்டம். அது மியூசிக் வைஸாக இருக்கட்டும், ஒரு படம் எடுக்கிறதா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், ஆப்டாக பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக் கொண்டு வந்திருக்காங்க. செகண்ட் ஆஃப் இந்த படத்தில் ஒரு கம்ப்ளீட்டான டிஃப்ரெண்ட் ஃப்ளேவராக இருக்கும். ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் போகும். இதில் ராணா அவர்களோட கேரக்டர் செம்ம பெரிய ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கு. அவர் என்ன சொல்றதுன்னா சடனாக ஒரு நல்ல கொடுத்துருவார் இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு. கடைசியில் அதை ஜஸ்டிஃபை பண்ணிடுவாங்க அந்த ரோலை. சமுத்திரகனி அவர்களும் சரி, இந்த காலத்தில் தமிழாக இருக்கட்டும், தெலுங்கா இருக்கட்டும், அவரோட அந்த ஆர்டிஸ்டிக் பிரசன்ஸ்ன்றது வேறு எந்த ஆக்டருக்குமே வராதுங்க. சமுத்திரகனி அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காரு. அண்ட் ஓவரால் த மேன் ஆஃப் த மேட்ச் அப்படின்னா துல்கர் சல்மான் அவர்கள் அண்ட் பாக்யஸ்ரீ, இவங்க 2 பேருக்கு பெரிய கிரெடிட்ஸ் நம்ம கொடுத்துதான் ஆகணும். அண்ட் இந்த படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் சொன்ன மாதிரி இந்த ஈகோ கிளாஷ் இப்படி தான் போகும். சினிமா ஒரு நல்ல ஒரு மேக்கிங் மாதிரியே இருக்கும் படம் பார்க்கறதுக்கு. செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இன்ட்ராகேட்டிவான ஒரு கான்செப்ட்ல எண்டிங் ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு எமோஜி ஒன்று இருக்கும். என்ன எமோஜினா அந்த கண்ணில் தண்ணி வச்சுன்னு இருக்கிற மாதிரி எமோஷனலாக ஒரு எமோஜி இருக்கும்ல. ஒரு மிகப்பெரிய ஒரு பாரத்தை பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ட்டுக்கு கொண்டு வந்து விட்டுரும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிளைமேக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இன்டர்மிஷன் ஒரு என்ன சொல்றதுன்னா அந்த செகண்ட் ஆஃப்கான ஒரு வழி, அதுக்கான ஜட்ஜ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃப்ரம் A to Z இந்த படத்துக்கு செதுக்கி இருக்காங்க. டெக்னிக்கல் வைஸ் செதுக்கி இருக்காங்க. அது முக்கியமாக அந்த பழைய காலத்து ஃபீல் கொண்டு வரதுக்கு அந்த பிளாக் அண்ட் ஒயிட் சீன்ஸ்லாம் ஓ மை காட் சூப்பரான ஒர்க்குங்க. அந்த காலத்தில் நடந்த ஒரு விஷயம்னா காஸ்டியூமாக இருக்கட்டும், ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கட்டும், செட் ஒர்க்காக இருக்கட்டும், அந்த ஒரு இடத்துல இருக்கிற விஷயங்களாக இருக்கட்டும், எங்கேயுமே நம்ம ஜார் அடிக்கக்கூடாது. அந்த பழைய காலத்து படம் பார்க்குற மாதிரி இருக்கணும். அதுக்கான ஜட்ஜ்மெண்ட் பக்காவாக கொடுத்துருக்காங்க. அண்டு சினிமாட்டோகிராஃபி அல்டிமேட்டு, கலர் கிரேடிங் அல்டிமேட்டு, ஆக்டிங் அல்டிமேட்டு, ஸ்டோரி அல்டிமேட்டு. இந்த வருஷத்தோட ஒன் ஆஃப் த கிளாசிக்கல் டச் இருக்கிற ஒரு சூப்பர் ஹிட் அப்படின்னா காந்தா. நீங்கள் கொடுக்குற காசு கண்டிப்பாக வேஸ்ட் ஆகாது. நீங்கள் தேட்டரை போய் பார்த்துட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் நான் சொன்ன இதே தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும் நான் நம்புகிறேன். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நீங்கள் அதிகமாக வச்சுட்டு போங்க. இதுதான் எதிர்பார்க்குறோம் தமிழ் சினிமாவில். மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா துல்கர் சல்மான் ஒரு 1-2 படங்கள் பண்ணுறாருன்னா அது ஃப்ளாப் ஆகிடுச்சு அப்படின்னா அவர் இமீடியட்டாக தூக்கி போட்டுடுறாங்க. அடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க மாட்டுறாங்க. அது ஆக்சுவலாக அவரே ஒரு இன்டர்வியூவில் சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. மேபி மம்முட்டி அவர்களோட பையனாக இருக்கிறதால தான் அப்படி பேசுகிறாங்களா என்னன்னு தெரியல. பட் தெலுங்கு ஸ்டேட்ஸ்ன்றது ஒரு படம் இங்கே ஃபெயிலியர் ஆனாலும் இன்னொரு படத்துக்கு ஆடியன்ஸ் அதே வரவேற்பு கொடுக்குறாங்க துல்கர் சல்மானுக்கும். தமிழில் அதுதான் பண்ணுறாங்க. இது நான் என்ன சொல்கிறேன்னா மலையாளத்தில் ஒரு மேலே அன்பு இல்லைன்னு நான் சொல்ல வரல. பட் மலையாளத்தில் எதனால் அவர் ஹேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஐடியா கிடையாது. இப்போ ரீசெண்டாக ப்ரொடியூசராகவும் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காரு. அவ்வளோதான். இப்போ அவர் நல்லா வராரு அப்படின்னா சில பேருக்கு இன்னும் சான்சஸ் கிடைக்கும். இந்த சினிமா மேலே பேஷனாக இருக்கிறவங்களுக்கு சான்சஸ் கிடைக்கும். இதாண்டா சினிமா காந்தா. தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.